வரேன், வந்து சாப்பிடுங்க. சரிம்மா. சங்கரிக்கா என்ன செய்றீங்க? வா சின்ன பொண்ணு, இப்பதான் மீன் குழம்பு போடலான்னு போனேன், கரெக்டா வந்துட்டியே. என்ன சொல்றீங்க சங்கரிக்கா? மீன் குழம்பா? சூப்பர். அப்ப எனக்கு போட்டு வாங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, நீ உட்காரு. உனக்கு சந்தியாக்கு சோனிக்கு 3 பேருக்கு போட்டுட்டு வரேன். சரி சங்கரிக்கா, போட்டுட்டு வாங்க. நான் இங்க உட்கார்றேன். சந்தியாலும் சோனியாலும் வந்துட்டாங்களா? இப்பதான் வந்தாலுங்க, மேல் கழுவ போயிருக்காளுங்க. சரி உட்காரு சின்ன பொண்ணு, இங்க உட்காரிയോ இல்ல அந்த முத்தத்துல வேணாலும் உட்காரு. சரி சங்கரிக்கா, நீங்க போய் மீன் குழம்பு எடுத்துட்டு வாங்க, பயங்கரமா பசிக்குது. சரி டீ இரு, எடுத்துட்டு வரேன். என்னமாக்கா சோனி சந்தியா எப்படி படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறோம் அத்தை. நான் நல்லா தான் படிப்பேன். இந்த ஒரு காலை சோனி இவதான் நல்லா படிக்க மாட்டா. அம்மையிட்ட எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டே இருப்பா, புக்கை எடுக்கவே மாட்டா. ஏட்டி, உன்னை இப்ப யாராவது கேட்டாங்களா? அத்தை என்னைய தானே கேட்டாங்க நான் எப்படி படிக்கிறேன்னு. உன் வேலையை பாக்குறியா? மக்கா 2 பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க? சும்மா தானே கேட்ட, அடிச்சுக்காதீங்க. பின்ன என்னத்த பாருங்க வேணும் எப்படி சொல்றான்னு. மக்கா சத்யா, அப்படிலாம் சொல்லாத. சோனி நல்லாதான் படிப்பான்னு எனக்கு தெரியும். சரித்த, சும்மா சொன்னேன். எத்த இவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் என்னை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. சரி மக்களே, 2 பேரும் சண்டை போடாம இருங்க. ஏட்டி, 2 பேரும் என்னடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஏம்மா, இவதாமா தேவையில்லாம சண்டை இழுத்துட்டு இருக்கா. 2 பேரும் பேசாம இருங்க டி. இந்த சின்ன பொண்ணு வாங்கிக்க. தேங்க்ஸ் சங்கரேக்கா. ஐயோ, பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கே. எத்த கையில தானே வச்சிருக்கீங்க, சாப்பிடுங்க. ஏக்கா, சத்யாக்கும் சோனிக்கும் மீன் குழம்பு இருக்கு சின்ன பொண்ணு, நீ சாப்பிடு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அவங்களுக்கு. சரிக்கா. சங்கரேக்கா, மீன் குழம்பு செம்ம டேஸ்ட் போங்க. சரி சின்ன பொண்ணு, சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்டு இன்னும் வேணும்னாலும் கேளு. சரி சங்கரேக்கா. நாட்டுல வர வர என்னென்ன நடக்குதுன்னே தெரியல. நியூஸ பாப்போம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் கேஸ் தட்டுப்பாடு அதிகமாக உள்ளதால் மக்கள் தவிப்பு. என்னது, கேஸ் தட்டுப்பாடா? அட கடவுளே, இன்னைக்கு காலையில தானே கேஸ் தீர்ந்தது. அந்த மனுஷர்கிட்ட அப்பயே சொன்னேன், கேஸ் புக் பண்ணியா கேஸ் புக் பண்ணியா, கேஸ் தீர போகுதுன்னு. கேட்டாரா அந்த மனுஷன்? இப்ப என்னன்னா நாடு முழுக்க கேஸ் தட்டுப்பாடா? அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கேஸ் இல்லைன்னா அந்த மனுஷன் நம்மள விறகடுப்புல எல்லாம் சமைக்க சொல்லுவாரு. நான் எப்படி அதுல எல்லாம் சமைக்கிறது? இந்த கேஸ் அடுப்புல சமைக்கிறதுக்கே எனக்கு சோம்பேறியா இருக்குதுன்னா நான் போய் அடுத்த வீட்டுல வாங்கி தின்னுட்டு இருக்கேன். அட கடவுளே, என்ன பண்ண? சரி, நமக்கு ஒரு வழிதான் இருக்கு. இந்த விஷயம் தெரியாத யார்கிட்டயாவது போய் கேஸை கேட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா எல்லா இடத்துலயும் கேஸ் தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சங்கரி அக்கா வீட்டுக்கு மட்டும் எப்படி கேஸ் வருது? அக்கா இந்தாங்க புடிங்க. நல்ல வேளை நீங்க இதுக்கெல்லாம் முன்னாடி கேஸ் ஆர்டர் பண்ணதுனால உங்களுக்கு வந்துருச்சு. ஆமாப்பா தம்பி, நல்ல வேளை முன்னாடியே கேஸ் ஆர்டர் போட்டேன். இல்லைன்னா விறகடுப்புல தான் சமைச்சிருக்கணும். அந்த கேஸ் தீர போகுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஆமாக்கா, நல்ல வேளை நீங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணீங்க. இல்லைன்னா கேஸே வந்திருக்காது. 40 நாள் 45 நாள் கழிச்சு தான் வந்திருக்கும். ஆமாப்பா தம்பி, நல்ல வேளை ஆர்டர் பண்ணிட்டேன். சரிப்பா, கேஸ் கொடு. இந்தாங்க பிடிங்கக்கா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா தம்பி, கேஸ் தந்துட்டு போனதுக்கு நன்றிப்பா. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா, வரேன். எப்பா, நல்ல வேளை முன்னாடியே கேஸ் ஆர்டர் பண்ணதுனால வந்துருச்சு. சரி, இதை தூக்கிட்டு போய் பின்னாடி தோட்டத்தில் வச்சிருவோம். அப்புறமா அதை தீந்தோன்னு எடுத்து மாத்திப்போம். அடடே, நம்மளும் யார் வீட்டுக்கு போய் கேஸ் வாங்கலாம்னு முழிச்சிட்டு இருந்தோம். நம்ம சங்கரிக்கா வீட்டுல கேஸ் இருக்கே. ஆனா நம்ம சங்கரிக்கா கேஸ் கேட்டா தர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் கேஸ் தட்டுப்பாடு இருக்குன்னு. இப்ப என்ன பண்றது? சரி, அவங்க கிட்ட கேட்டா தானே தர மாட்டாங்க. நம்ம கேட்காம போய் எடுத்துப்போம். பின்னாடி எப்படியோ தோட்டத்துல தான் வச்சிருப்பாங்க. போய் அப்படியே நைஸா ஆட்டையை போட்டுட்டு வந்துருவோம். ஆஹா, இங்கதான் இருக்கு சிலிண்டர். நைஸா சங்கரிக்கா வரத்துக்குள்ள ஆட்டையை போட்டு கிளம்பிடுவோம். எனக்கே எனக்கா சிலிண்டர், எனக்கே எனக்கா, எனக்கே எனக்கா, ஆஹா இந்த சிலிண்டர் எனக்கே எனக்கா. வசந்தி, நீ சரியான புத்திசாலிதான். அப்படியே தூக்கிட்டு நைஸா ஓடிடணும். இந்த காலி சிலிண்டரை இங்க வச்சுட்டு இந்த சிலிண்டர் நம்ம தூக்கிட்டு போலாம். அப்பதான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அடிக்கிற வெயில்ல துணி எல்லாம் போட்ட உடனே காஞ்சிருச்சு. பாதி துணி காஞ்சிருச்சு, மீதி துணி இன்னும் 10 நிமிஷத்துல காஞ்சிரும் போலியே. என்ன வெயில். ஆமா, அங்க இருக்கிறது நம்ம வசந்திக்கா மாதிரி இல்ல, என்னமோ சிலிண்டரை எடுக்கிற மாதிரி இருக்கே. அட 4 முடி, சங்கரிக்கா வீட்டுல இருக்க கேஸ் ஆட்டையை போடுது. இத முதல்ல சின்ன பொண்ணு கிட்ட தான் சொல்லணும். அவதான் இவளுக்கு சரியான ஆளு. ஹலோ சின்ன பொண்ணு, எங்க இருக்க? சொல்லுமா, இங்கதான் சங்கரிக்கா வீட்டுல தான் இருக்கேன். நல்லதா போச்சு சின்ன பொண்ணு. சங்கரிக்கா வீட்டுல இருக்க கேஸ் 4 முடி திருடிட்டு இருக்கு. என்ன 4 முடி கேஸ் திருடுதா? ஆமா சின்ன பொண்ணு, 4 முடி கேஸ் தான் திருடுது. சங்கரிக்கா பின்னாடி தோட்டத்துல கேஸ் வச்சிருக்காங்கல்ல, அந்த கேஸை எடுத்துட்டு அதோட காலி சிலிண்டரை இங்க மாத்தி வச்சுட்டு போக போகுது. சீக்கிரம் வா சின்ன பொண்ணு தோட்டத்துக்கு.
அட 4 முடி எவ்வளவு தைரியம் தான் அது சங்கரி அக்கா வீட்டுல இருக்க கேஸை திருடும். இரு, அந்த 4 முடிக்கு வந்து சரியான பாடத்தை கத்து கொடுக்குறேன். சீக்கிரம் வா சின்ன பொண்ணு, நானும் வரேன். இப்படி ஒரு வழியா இந்த கேஸை மாத்தி வச்சாச்சு. அப்படியே நைஸா யாராவது பாக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி ஓடிட வேண்டியதான். வசந்தி அக்கா, சின்ன பொண்ணு, இங்க என்ன பண்ற சின்ன பொண்ணு? நான் இங்க என்ன பண்றேன்றது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. நான் என்ன பண்ண போறேன் சின்ன பொண்ணு, சும்மா இந்த பக்கமா வந்தேன். அதான் 4 முடி, எதுக்கு வந்தீங்க? நான் இங்க எதுக்கு வர போறேன் சின்ன பொண்ணு, பக்கத்துல தானே என் வீடு இருக்கு. அதனால என் தோட்டத்து வழியா உமாவோட வீட்டுக்கு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா 4 முடி, சரி சரி, நீங்க போய் உமாவை பாருங்க. வசந்தி அக்கா, நீங்க ஒண்ணு என்ன பார்க்க எங்க வீடு வரைக்கும் வர வேண்டாம், நானே உங்களை பார்க்க வந்துட்டேனே. என்ன விஷயம் வசந்தி அக்கா, சொல்லுங்க, நானே உங்களை தேடி வந்துட்டேனே. அது 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 வந்து உமா சும்மா உன்னை செல்வாவை கனியெல்லாம் பார்த்துட்டு போலான்னு. ஓ ஓ, அதுக்கு தான் வரேன்னு சொன்னீங்களா? சரி சரி வசந்தி அக்கா, சரி வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல உமா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, இப்பதான் ஞாபகம் வந்தது, நான் போயிட்டு அப்புறம் வரேன். என்ன? ஓ அப்படியா 4 முடி, சரி சரி, நீங்க போய் உங்க முக்கியமான வேலையை பாருங்க, நாங்க கிளம்புறோம். ஓ அப்படியா சின்ன பொண்ணு, கிளம்புறீங்களா? சரி கிளம்புங்க. என்ன 4 முடி, இவ்வளவு நேரம் அதிர்ச்சியில நின்றுட்டு இருந்தீங்க, இப்ப என்ன நார்மலா பேசுறீங்க போறேன்னு சொன்னானே? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. சரி சரி வசந்தி அக்கா, நீங்க உங்க வேலையை பாருங்க, எனக்கு உமாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க போயிட்டு வரோம். சரி சின்ன பொண்ணு. எப்பாடி ஒரு வழியா இவங்க 2 பேரும் போனாலுங்களே, நல்ல வேலை, பயந்துட்டேன் சின்ன பொண்ணு வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டாலும். நல்ல வேலை மாட்டல. சரி, அவளுங்க மறுபடியும் வரதுக்குள்ள இந்த சிலிண்டரை தூக்கிட்டு போயிடுவோம். ஐ, நமக்கு கேஸ் கிடைச்சிருச்சு, இன்னும் 1 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன சிலிண்டர் வர மாட்டேங்குது? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணுதான் 4 முடி, உங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த முக்கியமான வேலை இதுதானா? அது அது வந்து சின்ன பொண்ணு, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, இங்க கேஸ் இருந்ததா, அதான் அந்த கேஸ் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு தூக்கி பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. என்னது, கேஸ் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு தூக்கி பார்த்துட்டு இருந்தீங்களா? 4 முடி, என்ன பார்த்தா எப்படி கேனுக்கு இருக்கு மாதிரி இருக்கா? வசந்தி அக்கா, சும்மா நடிக்காதீங்க, நீங்க கேஸ் திருட தானே வந்தீங்க. ஏய் உமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் ஏன் கேஸ் திருட போறேன், எனக்கு வேற வேலை இல்ல பாரு. 4 முடி, எவ்வளவு தைரியம் தான் சங்கரி அக்கா வீட்டுக்கு வந்து கேஸ் திருடினது மட்டும் இல்லாம பொய் மேல பொய்யா அடிக்கிட்டே போவீங்க உங்களை. சின்ன பொண்ணு, நீ அவ சொல்றது கேட்டு புரியாம பேசாத சின்ன பொண்ணு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 4 முடி பேசாதீங்க உங்களை. அடி பாவி சின்ன பொண்ணு, வலிக்குதுடி. வலிக்கட்டும் 4 முடி, வலிக்கட்டும், அப்பதான் உங்களுக்கு அடுத்தவங்க வீட்டு பொருளை எடுக்கக்கூடாதுன்ற அறிவு வரும். வா உமா போலாம். சின்ன பொண்ணு, சிலிண்டரை எடுத்துட்டு வா, இல்லன்னா அந்த 4 முடி அதே தூக்கிட்டு ஓடிரும். ஐயோ ஆமா உமா, அதை மறந்துட்டேன் பத்தியா, இரு வரேன். ஏடி சின்ன பொண்ணு, என்ன தூக்கி கொண்டு போய் என் வீட்லயாவது போட்டு போடி. முடியாது 4 முடி, இங்கே கடங்க. ஏடி, மிதிச்சு என் குறுக்க முறிச்சிட்டடி, என்னால எந்திரிக்க முடியலடி. நீங்க என்ன சொன்னாலும் உங்களை கூட்டு போக மாட்டேன் 4 முடி, இங்கே கடங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். அட பேதி எழுவா, இப்படி என்ன அடிச்சு போட்டு போயிட்டாளே. எல்லா வழியும் முடிஞ்சிச்சு, பாத்திரம்லாம் கழுவிட்டோம். சரி, போய் வசந்தி கிட்ட இந்த முட்டையை கொடுத்துட்டு வந்துடும். வேற அப்பயே கேட்டா, என்னதான் இருந்தாலும் நாட்டுக்கோழி முட்டை தான்ப்பா. நமக்கு தேவையான அளவுக்கு நாட்டு முட்டை எடுத்து வச்சுட்டோம். சரி, மிச்சத்தை வசந்தி கிட்ட கொடுத்துருவோம். லக்ஷ்மி நம்மள கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வசந்தி கிட்ட கொஞ்சம் கொடுக்க சொன்னா முட்டையெல்லாம். சரி, கொடுத்துட்டு வேற யாராவது மீன் விற்கிறவங்க வராங்களான்னு பாப்போம். வசந்தி, ஏமா வசந்தி, எங்க போனா இவ? வீட்டுல இருக்கால இல்லையா? வசந்தி, வீட்டுல இருக்கியா இல்லையா? என்ன இது, சங்கரியக்கா நம்ம வீட்டு முன்னாடி நின்னு கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. சங்கரியக்கா, ஏக்கா சங்கரியக்கா. ஏ வசந்தி, இங்க இருந்து எங்க வர? அது ஒண்ணு இல்லக்கா, பக்கத்துலதான் நம்ம கமலா வீடு வரைக்கும் போயிருந்தேன். கமலா வீடு வரைக்கும் போயிருந்தியா? சரி சரி, நீ வீட்டுல இருப்ப போலன்னு வசந்தின்னு கத்திட்டு கிடந்தேன். இல்லக்கா, இங்க பக்கத்துலதான் போயிருந்தேன். சரி, என்ன விஷயம்? கையில நாட்டுக்கோழி முட்டைலாம் இருக்க மாதிரி இருக்கு. எனக்கா? ஆமா வசந்தி, உனக்கு தான். இத தரதான் வசந்தின்னு கத்திட்டு இருந்தேன். அப்படியாக்கா, நாட்டுக்கோழி முட்டையா? ஆஹா, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா, நிறைய இருக்கும் போலயே. என்ன லட்சுமி அக்கா தந்தாங்களா? ஆமா வசந்தி, லட்சுமி தான் தந்தா, இந்த பொடி. சரி சங்கரி அக்கா, போயிட்டு வரேன். சரி வசந்தி, காசு லட்சுமி அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொன்னா பால் தரும் போது. சரி சங்கரி அக்கா. அப்புறம் வசந்தி, மீன்காரங்க யாராவது வந்தாங்களா? ஆமாக்கா, பக்கத்து தெருவுல கமலா வீட்டுக்கிட்ட வித்துட்டு தான் இருந்தது. இந்த பக்கம் வர சொல்லியிருந்தேன், வருவாங்க. அப்படியா? சரிடி, வந்தா எனக்கு ஒரு குரல் கொடு. மீனுமா, மீனு. அக்கா, மீன்காரங்களே வந்துட்டாங்க பாரு. ஏமா, நீ தானமா இங்க வர சொன்னது? ஆமாக்கா, இங்கதான் வர சொன்னேன். இதோ இங்கதான் இருக்கு என் வீடு. இங்க இறக்கி வைங்க அந்த பெஞ்ச்ல, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். சரிம்மா, போய் காசு எடுத்துட்டு வா.
ஏக்கா நீங்க மீன் வாங்கலையா? வாங்கணுமா? என்ன மீன் வச்சிருக்க? ஏக்கா சால மீன் இருக்குக்கா, வாங்கிக்கா. சால மீனா? நல்லாதான் இருக்கும். சரி ஃப்ரெஷ்ஷா இருக்கா எல்லாம்? எல்லா மீனுமே சும்மா ஃப்ரெஷ்ஷா தரமா இருக்குமா, வாங்கிக்கோங்க நம்மகிட்ட. ஏமா உன்னை பார்த்தா வள்ளியக்கா மாவு மாதிரி இருக்கு. வள்ளியக்கா மாவுல நீ? ஆமாக்கா வள்ளியக்கா மாவு தானா. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் 2 நாளா நான் வியாபாரத்துக்கு வந்துட்டு இருக்கேன். சரிம்மா சரி, அம்மா கேட்டதா சொல்லு. அதான் பார்த்தேன், என்னடா அவங்க கிட்ட தானே வழக்கமா வாங்குவோம், அவங்கள ரொம்ப நாளா ஆளே காணுமேனு. ஆமாக்கா ஒரு வாரமா வர முடியல, அப்புறம் நான் தான் இந்த 2 நாளா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். சரிக்கா சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவுக்கு மீன் வேணும்னு? எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு சால மீன் போடுமா. இதோ தரேன்க்கா. இந்தாங்கக்கா 100 ரூபாய்க்கு சாலை. ஏக்கா நீங்க மீன் வாங்கலையா? சட்டு புட்டுன்னு போய் காசு எடுத்துட்டு வாங்கக்கா, சோழிய பார்க்கணும், வெயில் வர கொளுத்துது. காசு தானமா, எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு 30 ரூபாய்க்கு சால மீன் கொடுமா. ஏக்கா என் வியாபாரத்தை காலையிலேயே கெடுக்காதக்கா, 30 ரூபாய்க்கு எப்படிக்கா சால மீன் தர முடியும்? ஒரு 50 ரூபாய்க்காவது வாங்கிக்கக்கா. ஏமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, 30 ரூபாய்க்குலாம் வரும். நான் உங்க அம்மாட்ட டெய்லி 30 ரூபாய்க்கு தானே வாங்குவேன். ஏக்கா 30 ரூபாய்க்குலாம் தர முடியாதுக்கா, வேணா வாங்கக்கா. என்ன நான் கிளம்புறேன். என்னமா நான் சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப 30 ரூபாய்க்கு கிடையாது 30 ரூபாய்க்கு கிடையாது சொல்றேன். 30 ரூபாய்க்கு இப்ப நீ சால மீன் போடாம இங்க இருந்து போக முடியாது பாத்துக்க. யாருன்னு நினைச்ச என்ன நீ? ஏக்கா என் கோபத்தை கிளப்பாத பாத்துக்க. மீன் வாங்கறதா இருந்தா வாங்கு, இல்லைன்னா வழிய விடு, நான் கிளம்பேன். போயிடுவியா நீ இங்க இருந்து? போயிடுவியான்ற 30 ரூபாய்க்கு மீனை கூடுடி. ஏக்கா என்னக்கா இந்த அக்கா இப்படி பேசிட்டு இருக்காங்க? ஒழுங்கா மீனை வாங்க சொல்லுங்க, இல்லைன்னா எடுத்து காலி பண்ண சொல்லுங்க. என்ன யாரடி நீ எடுத்து காலி பண்ண சொல்றதுக்கு? இது என் வீட்டு டீ, என் ஊரு டீ, நீ காலி பண்ணுடி. சரிக்கா ரொம்ப நல்லது, நான் கிளம்புறேன். அடே மீனை கொடுத்துட்டு கிளம்பு. ஏமா வசந்தி, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணாத. அந்த பிள்ளை அந்த சோழிய பார்க்க வேண்டாமா? ஒழுங்கா 50 ரூபா கொடுத்து மீன் வாங்குறதா இருந்தா வாங்கு, இல்லன்னா போ வசந்தி, போய் இந்த முட்டையை அவிச்சு குழம்பு போ. ஏக்கா என்னக்கா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்ப மீன் வேணும்க்கா. வசந்தி அந்த புள்ள வியாபாரத்தை கெடுக்காத, ஒழுங்கா 50 ரூபா கொடுத்து மீன் வாங்குறதா இருந்தா வாங்கு, இல்லன்னா விடு, நான் 2 சாலையை பொடிச்சு தரேன், அதை சாப்பிட்டு உட்காரு, முட்டையை அவிச்சு குழம்பு வைப்ப. மீன் வேணான்னா விட்டுரு. சங்கடியக்காவே வழியே வந்து மீனை பொடிச்சு தரேன்றாங்க, நம்ம எதுக்கு 30 ரூபா கொடுத்து மீனெல்லாம் வாங்கிட்டு ஒழுங்கா இதையே பொடிச்சு தின்னுட்டு பேசாம கிடப்போம். என்ன வசந்தி என்னமா யோசிக்கிற, மீன் வாங்குறியா? ஏக்கா இவகிட்ட மீன் வாங்கினா நான் தின்ன மாதிரிதான், எனக்கு மீனே வேணாக்கா. ரொம்ப சந்தோஷம், ஆள் விடுமா தாயி. சங்கடிக்கா பாத்தீங்களா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வாயின்னு? ஏம்மா வசந்தி, அந்த பொண்ணு என்ன தப்பா கேட்டுச்சு? 50 ரூபாய்க்கு வாங்கினா அந்த பொண்ணுக்கு ஒரு லாபம் வரும், நீ போய் அநியாயத்துக்கு 30 ரூபாய்க்கு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லும். ஏக்கா நீங்க வேற, நானே 10 ரூபாய்க்கு கேட்கலான்னு இருந்தேன், அப்புறம் தான் சரி 30 ரூபாய்க்கு கேட்போம் அப்படின்னு கேட்டேன். அது சரி, பின்ன நீ இப்படி கேட்டனா எப்படி மீன் கிடைக்கும்? சரி நான் போய் இந்த மீனை கழுவி குழம்பு வைக்கிறேன், இதுவே லேட் ஆயிடும் போல. ஏக்கா அந்த மனுஷன் வேற சாப்பிட வந்துருவாரு, என்ன செய்யணும் தெரியலையே. ஏமா வசந்தி குழம்பு ஏதாவது வை, நான் ஒரு 4 சாலையை பொறிச்சு தரேன், நீ 2 அவர் 2 சாப்பிடுங்க. சரி சங்கரிக்கா, உங்க நல்ல மனசு யாருக்கு வரும்? சரி நான் போய் இந்த முட்டையை போட்டு குழம்பு வைக்கிறேன், நீங்க 2 சாலையை மட்டும் பொறிச்சு தந்துருங்க. காலையில இருந்து எவ்வளவு வேலை, இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, இவரை வேலைக்கு அனுப்புறதுன்னு எத்தனை வேலையை பாக்குறது. இப்பதான் இந்த காயே வெட்டுறோம், சரி வெட்டி சீக்கிரம் ஒரு குழம்பு வச்சு தின்னோம். வசந்தியக்கா, வாட்டி மஞ்சுளா, என்ன விஷயமா வந்திருக்க? அக்கா நீங்க தான் ஃபாத்திமாக்கு 50,000 வட்டி கூட்டிங்களாமே, அதுக்குதான் வட்டி காசு கட்டுறதுக்கு என்ன அனுப்பி விட்டா. ஆமாட்டி மறந்துட்டேன். ஏன் ஃபாத்திமா என்னாச்சு? அவளே வந்து கொடுத்துருக்கலாமே. அவ பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொன்னா, ஏதோ நேத்துல இருந்து காய்ச்சலா இருக்கான், அதான் என்னை கொடுத்துடுறீ அப்படின்னா, அதான் நான் வந்தேன். சரி வட்டி காசு சீக்கிரம் தாடி. தரேன்க்கா, இந்தாக்கா உன் வட்டி காசு. சரியா இருக்கான்னு பாத்துக்க. சரியா இருக்குடி 5,000 ரூபாய். சரிக்கா அப்ப நான் போயிட்டு வரேன். ஏன்டி மஞ்சளா இப்பதானே வந்த, ஏன் இருந்துட்டு போலாம்ல? சரி டீ போயிட்டு வா. வரேன் வசந்தி அக்கா. ஆமா 50,000 வட்டி கூட்டோம்ல, நம்ம குழுக்கள் சீட்டு போட்டா அந்த காசை வட்டி கூட்டோம், இந்த மனுஷனுக்கு தெரியாம. சரி இந்த 5,000த்துல நம்ம புடவை வாங்கிக்க வேண்டியதான். எனக்கு ஒரே ஜாலியா இருக்கு, என்ன புடவை வாங்கலாம் 5,000த்துக்கு? இந்த ஹீரோயினுங்களா கட்டிக்கிறாளுங்களே அந்த மாதிரி திடீர்னு வாங்குவோமா, இல்லைன்னா ஏதாவது டிஷ்யூ சாரியோ ஏதோ சொன்னாங்களே அந்த மாதிரி வாங்குவோமா? ஏதோ ஒண்ணு புடவை வாங்குறோம், கட்டுறோம், பழக்கிறோம். வசந்தி நீதான் வேற லெவல் போ. வசந்தி ஏட்டி வசந்தி, சமைச்சியா இல்லையா? ஐயோ இந்த மனுஷன் எப்ப வந்தாரு? இவருக்கு தெரியாம பணத்தை வட்டி கூட்டோம், சரி இவருக்கு தெரியாம எங்கேயாவது ஒழிச்சு வைப்போம். வசந்தி சமைச்சிட்டியா? என்னங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க?
அது ஒன்றும் இல்லை, வேலையெல்லாம் முடிஞ்சு அதான் சீக்கிரம் வந்துட்டேன். ஆனால் சீக்கிரம் போகணும், மறுபடியும் ஆளுங்க வந்துடுவாங்க. சரிங்க, நான் இப்பதான் காயை நறுக்கிட்டு இருக்கேன், போய் குழம்பு வைக்கிறேன், 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். சரி, பொறுமையாவே செய்ய, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசந்தி, உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும். என்னங்க, என்ன விஷயம்? ஏதோ முழுங்கி பேசுற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை. ஒண்ணும் இல்லையா? சரி, நான் போய் குழம்பு வைக்கிறேன். அதான் ஒண்ணும் இல்லைன்றீங்க. அது ஒன்றும் இல்லட்டி, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னது, உங்க ஆத்தாக்காரி ஃபோன் பண்ணாங்களா? அவங்க எதுக்கு பண்ணாங்க? என்ன வேணுமா உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லட்டி, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு 2000 வேணும்னு கேட்டாங்க. என்னது, 2000 ரூபாவா? அவ்வளோ காசு எங்க இருக்கு நம்ம கிட்ட? அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. நானே வாயை கட்டி வயிற்று கட்டி இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கேன். 2000 ரூபாய் கேட்குதா உங்களுக்கு? 2000 ரூபாய் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. ஏட்டி, அது இல்லட்டி, 2000 ரூபாய் தானே, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தானே கேட்குறாங்க, கொடுத்து விட்டாதான் என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. 2000 ரூபாய்க்கு எங்க போறது? போய் செல்வா கிட்ட கேட்க சொல்லுங்க. அவன் நல்லா தானே இருக்கான், அவன் தருவான். வசந்தி, நம்மளும் நல்லா தான் இருக்கோம், அவனும் நல்லா தான் இருக்கான். நமக்கு மட்டும் என்ன குறைச்சல்? இன்னொரு வீடு வேற கட்டிட்டு இருக்கோம். அதெல்லாம் என் அம்மாக்கு தெரியாமலே இருக்கும். 2000 ரூபாய் இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? ஏங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, என்னால தர முடியாது. வசந்தி, நீ ரொம்ப ஓவரா போறடி, பாத்துக்க. அப்படிதாங்க பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2000 ரூபாய் தர முடியாது. சரிடி, அது எப்படி தரணும்னு எனக்கே தெரியும் எங்க அம்மாக்கு. நீ போய் உன் வேலையை பாரு. நீங்க உங்க அம்மாக்கு அந்த காசை எப்படி தான் தரீங்கன்னு நானும் பாத்துறேனே. வந்துட்டார் 2000 கூட 1000 கூடன்னு. அதுவும் அவர் அம்மைக்கு எப்படி அவர் தராரு நானும் பாத்துறேன். போய் இவளை கட்டி வச்சுட்டாலே எங்க அம்மா. சரி, நம்ம அம்மாக்கு காசு கூட தர முடியல நம்மளால. நம்ம சம்பாதிச்ச காசுல இவ தான் புடுங்கி வச்சுக்கிறாரு, கேட்டாலும் தர மாட்டேங்கிறா. அடுத்த வாட்டில இருந்து எல்லா சம்பளத்தையும் கொடுக்க கூடாது இவகிட்ட. ஒருவேளை இந்த மனுஷன் 5000 ஒட்டி கூட்டதை தெரிஞ்சுதான் கேட்கிறாரோ? இல்ல, இந்த நெட்டக்காலனுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அம்மைக்கு காசு கூட, ஆட்டுக்குட்டிக்கு காசு கூடன்னு வந்துருவார் கேட்டுக்கிட்டு. அதுவும் 2000 ரூபாய். நான் எதுக்கு உங்க அம்மா கடைக்கு தரணும்? என்ன ஃபோன் அடிக்குது, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, ஏமாக்கா வசந்தி, நல்லா இருக்கியால? ஏம்மா நீயா? சொல்லுமா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மக்களே. எல்லாரும் அங்கே நல்லா இருக்கீங்களா? ஏன் கோமா பேசுனேன் எடுத்தோடனே? அதை ஏமா கேட்குற? எல்லாத்துக்கும் காரணம் உன் மாப்பிள்ளை பண்ணுற வேலை தான். அவங்க அம்மைக்கு 2000 ரூபாய் கேட்குறாரு. 2000 ரூபாய் வேணுமா? எதுக்கு 2000 ரூபாய் வேணுமா அவளுக்கு? ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 2000 ரூபாய் வேணுமா? அதுக்கு இவர்கிட்ட பணம் கேட்டிருக்காங்க. ஏன் போய் அவன் 2வது மக செல்வா கிட்ட கேட்க வேண்டியதானே? ஆமாட்டி, அவன் நல்லா தானே இருக்கான், அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே? அதாம்மா, நானும் பிடிச்சி திட்டி விட்டு வந்துட்டேன். சரி டி, நல்ல வேலை பண்ண. இப்படி கேட்குறாருன்னு எடுத்து கொடுத்துறாத, அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம்மா, சரி அதை விடு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன டீ, சொல்லு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு தான் நான் வட்டி கூட்டிருந்தால 50,000, அதுக்கு 5000 ரூபாய் வந்திருக்கு வட்டி காசு. அதனால அந்த வட்டி காசுல நான் ஏதாவது புடவை வாங்கலான்னு பார்க்குறேன். புடவை வாங்க போறியா? எது, திருவிழா வருது அதனாலயா? ஆமாம்மா, திருவிழா வருதுல்ல, அதனால ஒரு நல்ல புடவையே வாங்கலான்னு பார்க்குறேன். சரி டீ, புடவை வாங்குறது வாங்குறேன், எனக்கு ஒரு சேர்த்து வாங்க. என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உனக்கு வாங்கி தராம வேற யாருக்கு வாங்கி தர போறேன்? வாம்மா, திருவிழாக்கு உனக்கு புடவை வாங்கி வைக்கிறேன். சரி டீ, வாங்கி வை. அப்புறம் இந்த வட்டி கூட்ட விஷயம் மாப்பிளைக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்குலாம் எதுவும் தெரியாதுமா. சரி டீ, தெரியாத வரைக்கும் நல்லது. ஆமாம்மா, நீ எதுவும் ஒல்லடி கிளறி வச்சிடாத, சரியா? சரி டீ, எனக்கு தெரியும். சரி, நான் போய் சோழியை பார்க்குறேன், நேரம் ஆகுது, வச்சிடவா? சரிம்மா, வச்சிருங்க. ஏட்டி வசந்தி, ஐயோ, நம்ம அம்மாகிட்ட பேசினால அந்த நட்டக்கால் கேட்டுப்பானோ? சரி, சமாளிப்போம். அப்படியே கோவமா இருக்க மாதிரி காட்டிப்போம். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏட்டி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் அம்மைக்கு 2000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கேட்டா அதை தர மாட்டேன்னு சொல்லிட்டு உன் அம்மைக்கு 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளோ தைரியம்? ஐயோ, இந்த நெட்டக்காலம் எல்லாத்தையும் கேட்டிருப்பான் போலயே. என்ன டீ, வாய்க்குள்ளேயே முழங்கிட்டு இருக்க, பதில சொல்லு டீ. அந்த 2000 ரூபாய் ஒன்றும் உங்க காசு இல்ல, எங்க அம்மா என்கிட்ட போன வாட்டி வந்தப்ப தந்துட்டு போனது. அதனால அதுல புடவை எடுத்து தரேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் அரைகுறையா கேட்டுட்டு வந்து உளராதீங்க. உங்க அம்மா என்ன நம்ம கிட்ட காசா கொடுத்து வச்சிருக்காங்க? ஏ வசந்தி, என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ 50,000 வட்டி கூட்டிருக்க, அதுல வந்து 5000 வட்டி காசு எடுத்து புடவை எடுக்கலாம்னு பேசிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் கேட்டு தாண்டி பேசுறேன், சமாளிக்காத. சரி, கேட்டா கேட்டு போங்க. உங்க அம்மைக்கெல்லாம் காசு தர முடியாது, என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. என்னால இந்த 5000 தர முடியாது. அது நான் சீட்டு போட்டு எடுத்த காசை வட்டி கூட்டிருக்கேன். உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னட்டி வசந்தி, ஓவரா பேசிட்டு இருக்க? இருட்டி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணுவீங்க? அட பாவி மனுஷா, அட பாவி, இப்படி சமட்டி தள்ளிட்டீரா? ஏட்டி வசந்தி, மரியாதையா அந்த 5000 கொடு. அப்ப 2000 ரூபாய் கேட்டது ஏன் தப்பு? 5000 ரூபாயும் கேட்டிருக்கணும். கொடு 5000. ஐயோ மனுஷா, 5000 தர முடியாது. 2000 வேணா தரேன், எடுத்துட்டு போய் உங்க அம்மைக்கு கொடு. ஏய், எட்டிட்டு இன்னொரு மீதி மிதிச்ச ஒரே அடியா புதஞ்சிருவ. மரியாதையா கூட்டுட்டி. ஐயோ, இதுக்கு மேலே இவன் அடிச்சா நம்மளால தாங்க முடியாதுப்பா.
5000 ரூபாய் தானே, இந்தாங்க. அப்படி வாட்டி வலிக்கு. அட பாவி, இவன் அடிச்ச அடியில நம்ம ஒரு காலே திரும்பிடுச்சு, என் அழகும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஒழுங்கா அவன் கேட்ட பேர் 2000 கொடுத்திருந்தா இந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருக்குமா?